ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாதம் சப்பாத்தி வெரைட்டி ரைஸ் கூடலாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு குயிக்காக எக் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் கொத்தமல்லி, புதினா, ஒரு பெரிய வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், கூடவே ஒரு 10 பீஸ் அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் கடுகு, உளுந்தம் பருப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு கூடவே 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 2 தக்காளியை சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. கூடவே உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்ச கொத்தமல்லி பேஸ்ட்டை இது கூட சேர்த்துட்டு அதையும் பச்சை ஸ்மெல் போகிற வரைய நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. காரத்துக்காக சில்லி பவுடர், மல்லித்தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள், பெப்பர், சீரகத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது தண்ணி சேர்த்துக்கலாம். முட்டை பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கொதிச்சு வந்ததுக்கப்புறமா ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். ஃபைனலாக கொத்தமல்லி தூவி இறக்கணும்னா சூப்பராக அட்டகாசமாக முட்டை கிரேவி ரெடி ஆயிரும். லாங் வீடியோ அட்டாச் பண்ணியிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க.